வணக்கம் சொந்தங்களே. கார்ட்டூன் பெட்டி சேனலின் காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற காதல் தொடர்கதையின் 41வது எபிசோடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். போன எபிசோடில் ரித்திகாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நடுவில் வந்த சின்ன மனக்கசப்பை பார்த்தோம். அதே சமயம் ஆகாஷ் வீட்டுக்கும் லீலா வீட்டுக்கும் நடுவில் வந்த பெரிய பிரச்சனையும் பார்த்தோம். இப்போ அந்த சண்டையெல்லாம் என்ன ஆக போகுது? ரித்திகா ஐஸ்வர்யாவை புரிஞ்சுக்குவாளா? ஆகாஷும் லீலாவும் ஒன்று சேருவாங்களா? இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணிடுங்க. அது எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவை இன்னும் நல்லா பண்ண ஒரு உற்சாகமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சரி வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ளே போகலாம். ரித்தி, நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. குட்டி மாமாக்கு நீ அப்படிலாம் மெசேஜ் பண்ணியே இருக்க கூடாது. அவர் உன்னை பத்தி என்ன நினைப்பாரு? இதுல தேவையில்லாம ஐஷு கிட்ட வேற கோவப்பட்டுட்ட. அவளே பாவம், இதுல நான் வேற. ஐயோ, நான் ஏன் தான் இப்படி பண்ணனே தெரியல. ரித்திகா, ஏ ரித்தி, என்னடி? ஏய், என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இப்ப சொன்னதை நீ காதுல வாங்கவே இல்லையா? என்ன சொன்னாங்க திவ்யா? ரித்தி, ஜாக்லின் மேம் இன்னைக்கு லீவு. இந்த பீரியட் நமக்கு யாருமே வர மாட்டாங்க. அப்படியா? என்னடி ரொம்ப சாதாரணமா அப்படியே கேக்குற? ஃபர்ஸ்ட் டே கூட பார்க்காம நேத்து எவ்வளவு பெரிய ரம்பத்தை போட்டாங்க. அத வேற இன்னைக்கு வந்து கண்டினியூ பண்றேன்னு சொன்னாங்க. நல்ல வேளை அவங்க வரவே இல்ல. ஆமால. ஏ ரித்திகா, என்னாச்சு உனக்கு? நான் எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்றேன். ஆமால, அப்படியான சிங்கிள் வேர்ட்ல ஆன்சர் பண்ற? அது வந்து திவ்யா, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. என்னது, உனக்கு கன்ஃபியூஷனா? உன்னாலதான் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. திவ்யா, சரி என்ன கன்ஃபியூஷன்? யாரால கன்ஃபியூஷன்? எதுக்காக இந்த கன்ஃபியூஷன்? அது உனக்கு புரியாதுடி. சொன்னாதாண்டி எது வந்தாலும் புரியும். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் சொல்லு. அது வந்து இல்ல வேண்டாம். என்னடி, எதையோ சொல்ல வர ஆனா சொல்ல மாட்டேன். அது ஒண்ணும் இல்ல திவ்யா, நீ விடு. சரி வா, லைப்ரரிக்கு போலாமா? உன் கன்ஃபியூஷனுக்கு ஆன்சர் கிடைக்குதான்னு பாப்போம். இல்லடி, அதெல்லாம் வேணாம். என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு. கைஸ், அந்த கிளையண்ட் ரிப்போர்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? எஸ் சார், கம்ப்ளீட்டட். சரி, ஃபைனல் வெர்ஷனை மெயில் பண்ணிடுங்க. எனக்கு ஒரு சிசி போட்டுருங்க. எஸ் சார். மஞ்சு, நீங்க வசந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ் சார். ஐயோ, இப்போ எதுக்கு நான் அதை யோசிக்கிறேன்? என்ன இது எல்லாம் டெலீட் ஆயிருக்கு? ஹலோ வசந்த், என்ன எல்லாத்தையும் டெலீட் பண்ணி வச்சிருக்கீங்க? சார் என்ன சொல்றீங்க? நான் இப்போதான் சார் அனுப்பணும் உங்களுக்கு. இல்லையே, எனக்கு எதுவுமே வரல. சார் 1 மினிட், நான் உங்க கேபினுக்கே வரேன். சீக்கிரம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வசந்த் வாங்க. என்ன வசந்த், என்னாச்சு? ஏன் இன்னும் மெயில் பண்ணல? சார், நான் அப்பவே பண்ணிட்டேன். நெட்வொர்க் இஷ்யூ ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இல்லையே, இங்க பாருங்க. சார், நீங்க மெயில் பண்ணதானே சொன்னீங்க. இப்போ என்ன வாட்ஸ்அப் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா சாரி வசந்த், நான் ஏதோ கன்ஃபியூஷன்ல. என்னாச்சு சார்? எல்லாம் ஓகே தானே? யா ஓகே தான். கொஞ்சம் டென்ஷன், அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சாரி சார். நீங்க இப்படி கன்ஃபியூஸ் ஆகிற ஆளே இல்லையே. நத்திங், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சாரி. இட்ஸ் ஓகே சார். ஐ ஆல்ரெடி சென்ட் அ மெயில். ப்ளீஸ் டேக் இட் ஒன்ஸ். ஓகே, ஐல் டேக் இட். தேங்க்யூ சார். என்னாச்சு இருக்கு? ஐயோ, இந்த ரித்திகாவோட மெசேஜ் தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இப்பதான் ஒருத்தங்கிட்ட அசிங்கப்பட்ட, இன்னும் யார்கிட்ட எல்லாம் அவமானப்பட போறனோ தெரியலையே. ரித்தி, சாப்பிடாம என்ன யோசனை? எனக்கு பசிக்கலடி. நீ காலையில இருந்து சரியில்லை. என்னதான் ஆச்சு உனக்கு? நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் திவ்யா. எதுல? அதுதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. வீட்டுல ஏதாவது பிரச்சனையாடி? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்னதானே சொல்லி தொலைய. தேவையில்லாம ஐஷு கிட்ட கோவப்பட்டு பேசிட்டேன். அடச்சி, இவ்வளவுதானா? அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வரதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. இதுக்காக நீ காலையில இருந்து இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? ஐயோ, அப்படி இல்ல திவ்யா. சண்டை போடுறது வேற. ஆனா நான் அவளை தப்பா நினைச்சிட்டேன். அப்புறம் வேற அவ சொல்ல கேட்காம ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்? அத சொல்ல முடியாதுடி. சாரி. தலை எழுத்து. என்ன பிரச்சனைன்னு சொல்லியும் தொலை மாட்டா, விட்டும் தொலை மாட்டா. ச்சே, பேசாம இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டுருக்கலாம். இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். நீ சொன்னா சொல்லு, சொல்லட்டி போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சாப்பிடுறதுனா சாப்பிடு, இல்லைன்னா எடுத்து வச்சுட்டு வா. திவ்யா, என்னடி? நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்டி.
ஐயோ ஐயோ என்னால விட முடியல, ஆளை விட சமயம். ஏய் திவ்யா, திவ்யா இல்லடி, அடி போய் பைத்தியக்காரி. என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க, நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். லீலா அம்மா வாங்கம்மா, என்ன வேணும்? ஏன் மெத்தேறி வந்தீங்க? கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்ல இல்ல பரவாயில்ல லீலா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். அம்மா லீலா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மா ஏம்மா அப்படி சொல்றீங்க? லீலா நான் இப்ப ஒன்னு சொல்லுவேன், நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. என்னம்மா ஆகாஷ் எனக்கு வேண்டான்னு சொல்ல போறீங்க அதானே? லீலா அது வந்து எனக்கும் எல்லாமே புரியுமா, நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, என் கண்ணு முன்னாடி தானே எல்லாம் நடக்குது. அது இல்ல லீலா, நீ வந்து சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தது. இருந்தாலும் அந்த பையன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அந்த வீட்ல புருஷனும் பொண்டாட்டி ஒரே மாதிரி, யாரையும் வச்சு பார்க்க மாட்டாங்க, எடுத்து பேசுவாங்க. ஆனா இந்த பையனாவது நல்லவனா இருப்பான்னு நினைச்சேன். இன்னைக்கு பாரு எப்படி இழந்துட்டானு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஆரம்பத்துல எல்லாரும் ஆசையாவும் அன்பாவும் தான் இருப்பாங்க, ஆனா போக போக தான் அவங்க குணமே நமக்கு புரியும். இந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சும் எப்படிமா என்னால உன்னை அங்க கட்டி கொடுக்க முடியும்? அம்மா சரி என்ன கூட விடு, இதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட போய் நான் என்ன பேசுவேன்? அதுக்கு மேல உன் அண்ணங்கார இவங்க ரெண்டு பேரையும் சமாளிச்சு நான் எப்படி அந்த பையனுக்கு உன்னை கட்டி வைப்பேன்? அம்மா எனக்கு புரியுதும்மா, உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா எனக்கு சந்தோஷம். ஆனா நீ இப்படியே இருக்க கூடாது. கூடிய சீக்கிரமே நீ வேற ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அதுதான் உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. ஆமா லீலா, உன்னை அவசரப்படுத்தணும்னு நினைக்காத. நாங்க முன்னமே உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்து வச்சிட்டோம். அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போதுதான் நீ அந்த பையனை பத்தி சொன்ன. சரி நீ ஆசைப்படுறதுக்காக தான் அந்த சம்பந்தத்தை நான் இப்போதைக்கு வேணான்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஒரே நல்ல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்னென்னமோ நடந்துருச்சு. இந்த நேரத்துல இதை உங்ககிட்ட சொல்ல எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. ஏன்னா இது உங்க அப்பா ஏற்பாடு பண்ண சம்பந்தம். அவரு நாளைக்கே உங்களை வர சொல்லியிருக்காரு. அம்மா என்னம்மா சொல்றீங்க? நாளைக்கு வா? என்னால முடியாதுமா. அன்னைக்கு ஆகாஷ பத்தி உங்ககிட்ட சொன்னதும் நான் எவ்வளவு சந்தோஷமாவும் ஆசையோட கனவோட இருந்த தெரியுமா? இப்ப அதெல்லாம் இல்லைன்னு எனக்கு புரியுது. அதுக்காக என்னால உடனே மாற முடியாதுமா. ப்ளீஸ்மா என்ன புரிஞ்சுக்கோங்க, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. லீலா அம்மாவுக்கு உன் கஷ்டம் புரியாதுன்னு நீ நினைக்கிறியா? நீ இப்ப எவ்வளவு பெரிய குழப்பத்துல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது உங்க அப்பாவுக்கு தெரியாதே. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவருக்கு சொல்லி புரிய வைக்கிற நிலைமையிலே நான் இல்ல. இந்த சம்பந்தம் ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு தான் அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல எப்படிமா வேண்டான்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி நாளைக்கு அவங்க வந்து சும்மா பார்த்துட்டு தான் போக போறாங்க. வீட்டுல போய் கலந்து பேசி அதுக்கப்புறம் தான் நிச்சயதார்த்தம் கல்யாணம்லாம். எப்படியும் ஒரு 3-4 மாசம் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு மோசமான குடும்பத்தை மறக்க உனக்கு அந்த கால அவகாசம் போதாதா? இல்லம்மா அது வந்து லீலா, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? யாரோ ஒருத்தனுக்காக எதுக்குமா நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கணும்? கொஞ்சம் அப்பா அம்மாவையும் பத்தி யோசிச்சு பாருமா. புஷ்பாத்த அத்தை எப்படி அது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ற நேரத்துல அத்தை நொத்தன்னு அத்தை தோ வரமா. லீலா நீ யோசிமா, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். புஷ்பாத்த என்னடி நீ எதுக்கு இப்ப வந்த? அத்தை கோவப்படாதீங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. என்னடி சொல்ல போற? என்ன சொல்ல போற? என்ன முட்டி மோதன் தோணு வேலைக்கு ஆகலையா போலீஸ் ஸ்டேஷன்ல? இப்ப இங்க வந்து நடிச்சு ஏமாத்தி காரியத்தை சாதிக்க பாக்குறீங்களா? உன் ஆத்தாக்காரி அனுப்புனாரா இல்ல உன் தொம்பி அனுப்புனாரா என்கிட்ட இந்த மாதிரி பேச சொல்லி? அத்தை அதெல்லாம் யாரும் அனுப்பல, நானா தான் வந்தேன். பாரு நீ என்ன பேசினாலும் நான் மனசு மாற மாட்டேன். என் பொண்ணை தப்பா பேசி அசிங்கப்படுத்தி என் மண்டையை உடைச்சதுக்கு உன் ஆத்தாக்காரி 10 வருஷமாவது ஜெயில இருக்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். அத்தை அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. என்ன பண்ற? என்னடி? அத்தை வேணாம் அத்தை, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். எங்க அம்மா பண்ணது தப்பு தான், இருந்தாலும் அவங்க அது வேணும்னு பண்ணல. என்னதான் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் உங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்குல்ல, அதுக்காக யோசிச்சு பாருங்க அத்தை. உங்களுக்கு கெஞ்சி கேக்குற அத்தை, அம்மா மேல இருக்கிற புகாரை வாபஸ் வாங்கிடுங்க அத்தை. அடே இப்படி கால்ல வந்து விழுந்தா நான் மனசு மாறணுமா? உன் ஆத்தாக்காரி என்ன பேச்சு பேசினா உனக்கு தெரியுமாடி? வயசுக்கு ஏத்த அறிவு பக்குவமும் ஆத்தாக்கு இருக்கா? என்ன அவ என்ன பேசினாலும் நான் போய் தொலைவே விட்டுடுவேன். ஆனா லீலா என்ன பண்ணா? அந்த புள்ள வேலை விட்டு வரும்போது அவளை நடு ரோட்ல வச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினாலே அவ மனசு எப்படி பாடுபட்டு இருக்கும்? இதே நான் உன்னை நடு ரோட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினா உன் அம்மாவும் அப்பாவும் சும்மா இருப்பாங்களா? இல்ல உன் தம்பி தான் சும்மா இருப்பானா? குடும்பமா சேர்ந்து வந்து இந்த ஊரை விட்டு எங்களை காலி பண்ணிருக்க மாட்டீங்க? உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? என்ன அநியாயம் இது? அத்தை மன்னிச்சிடுங்க, என் அம்மாவும் தம்பியும் பண்ணது தப்பு தான். லீலாவுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் அவ பின்னாடி திரும்ப வந்தது என் தம்பியோட தப்பு தான். அதுக்கு அவ கோவப்பட்டு உங்ககிட்ட சொன்னதும் சரிதான், நீங்க எங்க அம்மாவை கேட்டதும் சரிதான். ஆனா நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் தம்பியோட வாழ்க்கையை வீணாக்கிடுவீங்களோன்ற பயத்துல தான் அவங்க லீலா கிட்ட போய் பேசியிருக்காங்க. என்ன இவ ஏதோ புது கதை சொல்றா? அப்ப கூட அம்மா லீலா கிட்ட தப்பா எதுவும் பேசல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு தான் கேட்டாங்க. ஓஹோ கதை அப்படி போகுதா? இவ மேல தப்பே இல்லாத மாதிரி எப்படி கதை மாத்தி சொல்லி வச்சிருக்கா பாரு. எது என்னவோ நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குது, அது போதும் நமக்கு. நீங்க போலீஸ் அதுன்னு போனா என் தம்பியோட வாழ்க்கையே போயிடுமே, அதுக்கு பயந்து தான் போய் அவங்க பேசியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அங்க என்னென்னமோ நடந்துருச்சு, அதுக்கு எல்லாத்துக்குமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். அம்மா எதையுமே யோசிச்சு பண்ணல.
ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் கருணை காட்டுங்க. இந்த ஒரு தடவை மட்டும் விட்டுடுங்க. இதுக்கப்புறம் நாங்க உங்க பக்கமே வர மாட்டோம். அம்மா அது வந்து லீலா. லீலா, மன்னிச்சிடுமா. அம்மா உன்னை தப்பா பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அது வந்து அப்பனா இருமா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. நீ உங்க அம்மாவுக்காக வந்து பேசுற. ஆனா இப்ப என் கையில எதுவுமே இல்ல. நானே வேணும் சொன்னாலும் பிரபா இதை விட மாட்டா. போதுமா, உங்க அம்மாவால என் பொண்ணு பட்ட அவமானமும் நான் பட்ட அடியும் அதுவே எங்களுக்கு போதும். நீ வேற எங்களை வந்து கஷ்டப்படுத்தாத. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, வேணாமா, எதுவும் நீ சொல்ல தேவையில்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. அத்தை, இங்க இருந்து போயிடுமா, நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன். லீலா, நீ இத பத்திலாம் எதுவும் யோசிக்காத. அம்மா, நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது. என்ன சொல்ல போற இவ? அம்மா, அவங்க பண்ணது தப்புதான். ஆனா இதுக்கப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் ஏமா அவங்க எப்படி போனா நமக்கு என்ன? அதுக்காக இல்லம்மா, போலீஸ் கேஸ் எல்லாம் எதுக்காக? அதெல்லாம் வேணாமே. லீலா, அவ உன்னை எவ்வளவு பேசினா எல்லாத்தையும் மறந்துட்டியா? இல்லம்மா, நான் எதையும் மறக்கல, மறக்கவும் முடியாது. இருந்தாலும் அப்புறம் நான் வந்து இவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்களே, அதுக்காகவாது நீங்க யோசிக்க கூடாதா? என்ன லீலா, அவ வந்து சோகமா பேசினதும் உன் புத்தி மாறுதா? அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் விஷக்காரங்க, ஒரு நாளும் மாற மாட்டாங்க. நீ என்ன திரும்ப அந்த பையன்? அம்மா, சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் நான் ஆகாஷை பத்தி உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். ஆகாஷை நான் நினைக்கவும் மாட்டேன். என்னடி சொல்ற? ஆமாமா, இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா அவங்க மேல போட்டிருக்க கேஸ வாபஸ் வாங்கிடுங்க. லீலா, கோவப்படாதீங்கம்மா. நான் எதுக்காக சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. இனிமே அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க யாரோ, நாம யாரோ. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த கேஸ்? இதெல்லாம் இது என்னால வந்த பிரச்சனை. இதை சரி பண்ணாம என்னால எப்படி வேற ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும்? அதுக்கு தான் சொல்றேன், இதை இன்னையோட முடிச்சிடுங்க. நமக்கு எந்த சண்டை சச்சரவும் வேண்டாம். ப்ளீஸ்மா, ப்ளீஸ், எனக்காக இதை பண்ணுங்க. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன். நல்ல சந்தர்ப்பமா பார்த்து என்கிட்டயே வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்றல. அந்த சரசுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது இப்ப அவசியம் இல்ல. அவளை எப்ப வேணா பாத்துக்கலாம். ஆனா லீலாவை இப்பதான் என்னோட வழிக்கு கொண்டு வர முடியும். உனக்கு நல்லபடியா அந்த கவர்மெண்ட் மாப்பிளைய கல்யாணம் பண்ணி வச்சிட்டனா அதுவே எனக்கு போதும். அதுக்கப்புறம் இந்த சரசை நான் பாத்துக்கிறேன். அம்மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? ப்ளீஸ்மா, எனக்காக இதை பண்ணுங்க. இந்த கேஸ் எல்லாம் வேணாம், வாபஸ் வாங்கிடுங்க. லீலா, நீ சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் இது நான் மட்டும் எடுக்கிற முடிவு இல்ல. அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் பேசிட்டு நான் முடிவு சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்மா, நல்ல முடிவாயிடுங்க. என்ன மெசேஜ் பண்ணிருப்பா? ஏன் டெலீட் பண்ணா? காலையில இருந்து இதையே யோசிச்சு தலை வலிக்குது. இவ இப்படிலாம் மெசேஜ் பண்ணா நான் அவளுக்கு ஓகே சொல்லிடுவேன்னு நினைக்கிறாளா? என்ன ட்ரை பண்றா? ஒண்ணுமே புரியல. ஆமா, இந்த டெலிட்டட் மெசேஜை பத்தி நான் எதுக்கு யோசிக்கணும்? அவ என்ன மெசேஜ் பண்ணா உனக்கு என்ன? உன் வேலையை மட்டும் நீ பாரு. நீ தான் உன் முடிவை சொல்லிட்டல. அவளோட எண்ணமே நீ அவளை பத்தி யோசிக்கணும்ன்றதுதான். ஆமா, அதுக்காக தான் அவ மெசேஜை டெலிட் பண்ணிருக்கா. தேங்க் காட், இப்பவாது எனக்கு புரிய வச்சிங்களே. ரித்தி, நீ என்னதான் உருட்டி மிரட்டினாலும் உன் எண்ணத்துக்கு மட்டும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் என்னோட முடிவுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறேன். கான்ஃபிடென்ட்டா இரு கிரிஷ். ஹலோ. ஹலோ சார், ரிசப்ஷன்ல இருந்து பேசுறேன். உங்களை பார்க்க ரித்திகான்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. ரித்திகாவா? ஹலோ சார். ஹலோ. ஹலோ, லைன்ல இருக்கேன். சார், அவங்கள வெயிட் பண்ண சொல்லட்டுமா? வெயிட் பண்ண சொல்லுங்க. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே சார். ஐயோ, இந்த ரித்தி ஏன் இப்படி பண்றா? இங்க எதுக்கு வந்தா? கடவுளே! இவ்வளவு சாதாரணமா உட்காந்துருக்கா பாரு. மனசுல கொஞ்சம் கூட பயம் இல்ல. குட்டி மாமா. இங்கேயும் வந்து ஆரம்பிச்சாலே. குட்டி மாமா. ஏய், இது ஆபீஸ், வீடு இல்ல. இங்கேயும் வந்து குட்டி மாமான்னு யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஐயோ, சாரி குட்டி மாமா. ஆபீஸ்ல வந்து உங்களை குட்டி மாமான்னு கூட்டத்துக்கு என்ன மன்னிச்சிடுங்க குட்டி மாமா. ஐயோ, இது எனக்கு தேவையா? சரி, நீ இப்ப எதுக்காக இங்க வந்த? உனக்கு காலேஜ் இல்லையா? காலேஜ் எல்லாம் இருக்கு. நான் தான் உடம்பு சரியில்லைன்னு ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டேன். உடம்பு சரியில்லைன்னா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இங்க எதுக்கு வந்த? ஐயோ குட்டி மாமா, எனக்கு உடம்புல நல்லதா இருக்கு, மனசுதான் சரியில்லை. ரித்தி, என்னாச்சு உனக்கு? ஐயோ, மெசேஜ் பார்த்துட்டு என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு போல. அது காலையில மெசேஜ் நான் தெரியாம. அதானே பார்த்தேன். இப்ப என்ன, அந்த மெசேஜ் பத்தி தான் பேச வந்தியா? இல்ல குட்டி மாமா, தெரியாம. உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா நீ அப்படி பண்ணுவ? ஐயோ, நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ற? நீ மெசேஜ் பண்ணுவ, டெலிட் பண்ணுவ. நான் உடனே ஐயோ ரித்தி என்னமோ மெசேஜ் பண்ணி டெலிட் பண்ணிட்டாலே, அது என்ன பண்ணா ஏது பண்ணான்னு காலையில இருந்து அதையே யோசிச்சுட்டு இருப்பேன்னு நினைச்சியா? எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா என்ன? என்ன சொல்றீங்க குட்டி மாமா? மெசேஜ் டெலிட் பண்ணிருந்ததா? ஆமா, என்ன தெரியாத மாதிரி நடிக்கிற? அதானே உன் பிளானு? நீ மெசேஜ் பண்ணி டெலிட் பண்ணிட்டு போயிடுவ. உடனே அதை பத்தி நான் யோசிப்பேன். அப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுவேன். உன்னை வந்து பாப்பேன்னு நினைச்சே என்ன? குட்டி மாமா சொல்றத பார்த்தா நம்ம அனுப்பின எந்த மெசேஜும் அவர் பார்க்கல போல இருக்கே. டெலிட் ஆயிருக்குன்னு சொல்றாரு.
ஒருவேளை ஐஷு தான் டெலீட் பண்ணலா? கடவுளே, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். காலையில இருந்து பயந்துட்டு இருந்தேன். கிருதி, நீ என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ற? நான் அன்னைக்கே என்னோட முடிவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ இப்படிலாம் பண்றதுனால நான் மனசு மாறிடுவேன் மட்டும் நினைக்காத. நான் சொன்ன முடிவு தான் கடைசி வரைக்கும். ரொம்ப ஓவரா பேசாதீங்க குட்டி மாமா. இப்ப என்ன உங்களுக்கு? ஆமா, அன்னைக்கே உங்க முடிவை சொல்லிட்டீங்க தான். அதுக்காக நான் அப்படியே விட்டுட முடியுமா? அப்ப கூட நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புனேன், ஒரு குட் நைட் மெசேஜ் அனுப்புனேன். அதுக்கு கூட உங்களால ரிப்ளை பண்ண முடியாதா? நான் என்ன பொழுது அன்னைக்கும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படி நான் மெசேஜ் பண்ணேன். ஏய் இது ஆபீஸ், எதுக்கு கத்துற? கத்தாம என்ன பண்றது? ஒரு சிம்பிள் மெசேஜுக்கு கூட ரிப்ளை பண்ண மாட்டீங்களா? ஐயோ ரித்தி, கொஞ்சம் மெதுவா பேசு. எனக்கு மெதுவாலாம் பேச தெரியாது. என் வாய்ஸே இப்படிதான். ஐயோ, இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன? எனக்கு பெருசா எதுவும் வேணாம். காலையில ஒரு குட் மார்னிங், நைட்டு ஒரு குட் நைட், அவ்வளவுதான். அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணா போதும். ரித்திகா, நீ ரொம்ப ஓவரா பண்ற. இது படிக்கிற வயசு. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? ஒரு குட் மார்னிங், ஒரு குட் நைட். அதுக்கும் படிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சொல்லுங்க, ரிப்ளை பண்ணுவீங்களா இல்ல டெய்லி இதே மாதிரி வந்து குட் மார்னிங் குட் நைட் சொல்லிட்டு போவா? ஏய் லூசா, நீ ஏன் இப்படிலாம் பண்ற? என்ன பிளாக்மெயில் பண்றியா? உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லவா? இது நல்ல ஐடியாவா இருக்கே. எனக்கு ஒரு வேலை மிச்சம். சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இவ என்ன இப்படி இருக்கா? எங்க இருந்து இவளுக்கு இவ்வளவு தைரியம் வருது? என்ன குட்டி மாமா, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ரிப்ளை பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ரிப்ளை பண்றேன். குட் மார்னிங் குட் நைட் அது மட்டும் தான். நீங்க அது பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னைக்காவது ரிப்ளை மட்டும் வராம போச்சு, அடுத்த நிமிஷமே நான் இங்க வந்து நிப்பேன். ஏய் அப்படிலாம் எதுவும் பண்ணி தொலைக்காத. எனக்கு இங்க ஒரு நல்ல பேர் இருக்கு. இப்ப நீ வந்ததுக்கே எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ? அட, எதுக்கு குட்டி மாமா பயப்படுறீங்க? ஆல்ரெடி அந்த ரிசப்ஷன் அக்கா கிட்ட நான் சொல்லி தான் வச்சிருக்கேன் நான் உங்க ஃபியான்ஸ்னு. அதனால யாரும் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. அடி போவி, ஏன் இப்படி சொன்ன? அது நான் வேணும்னு செய்யல குட்டி மாமா. என்ன யாருன்னு கேட்டாங்க, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதான் ஃபியான்ஸ்னு சொல்லிட்டேன். அதுவும் நல்ல விஷயம் தான். இனிமே யாரும் உங்களை சைட் அடிக்க மாட்டாங்க. நீங்களும் யாரையும் சைட் அடிக்க கூடாது, புரியுதா? சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய் குட்டி மாமா. மறந்துடாதீங்க, நைட் மெசேஜ் பண்ணுவேன், ரிப்ளை பண்ணணும். பாய். கண்ண 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 உருட்டி உருட்டி என்ன மிரட்டுனா நான் என்ன சிறு பிள்ளையா? பேசி 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 வார்த்தையால என்ன தாக்குற நீ என்ன கிளி பிள்ளையா? ஏதேதோ பண்ணி பண்ணி என்ன கொஞ்சம் மிரட்ட பாக்குற, ஏதேதோ சொல்லி சொல்லி மனச நீ இங்க எடுக்க பாக்குற. இரு தாலி கட்டி போட்டு நானும் வேலை காட்டுவேன். கண்ண 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 உருட்டி உருட்டி என்ன மிரட்டுனா நான் என்ன சிப்பிள்ளையா? பேசி 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 வார்த்தையால என்ன தாக்குற நீ என்ன கிளிப்பிள்ளையா? சரி சரி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குத்த சொல்றத முதல்ல நிறுத்துங்க. இங்க பாருங்கம்மா, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை இதோட முடிக்க முடிஞ்சது. ரொம்ப நன்றி மேடம். அட, நன்றி எல்லாம் சொல்ல வேண்டியதில்லம்மா. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கீங்க. இந்த கேஸ்ல உங்க பக்கம் தான் தப்பு இருக்கு. நினைச்சிருந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுத்து உங்களை உள்ள வச்சிருக்கலாம். ஆனா அந்த அம்மா பெரிய மனசு பண்ணி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதையே உங்களுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பா நினைச்சுக்கோங்க. இனிமே அவங்க குடும்ப விஷயத்துல தலையிடவே கூடாது. அவங்களை தேடி போய் சண்டை போடுறது, பிரச்சனை பண்றது, மிரட்டுறது எதுவுமே நடக்கக்கூடாது. நாலு பின்ன எப்பயாவது வந்து அவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்தாங்க, அன்னைக்கு இந்த மாதிரி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். புரியுதாமா உங்களுக்கு? புரியுது மேடம். உங்களுக்கும் இதேதாமா. நீங்களும் அவங்க வீட்டு விஷயத்துல தலையிடக்கூடாது. சரிங்க மேடம். நல்லது. ரெண்டு குடும்பமும் அவங்க வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருங்க. மறுபடியும் இந்த ஸ்டேஷன்ல உங்களை பாக்குற நிலைமை வரக்கூடாது. சரி, கிளம்புங்க. நன்றி மேடம். ஐசு ஐசு ஐசு, என்ன பண்ற? பரோட்டாவுக்கு மாவு பேசுறேன், வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? ஐசு, ஏன்டி இப்படி பேசுற? கோவமா? பின்ன என்ன, உனக்கு கண்ணு தெரியல? வெட்டியா தானே உட்காந்துட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து என்ன பண்றேன்னு கேக்குற? இன்னடி கோவமாவே பேசுற? காலையில நீ தானே முறுக்கிட்டு போன. அது இன்னும் நீ மறக்கலையா? சாரிடி. என்ன சாரி? உன் பிரச்சனை என்ன தானே கேட்டேன். அதை சொல்லாம மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டு இப்ப வந்து பல்ல பல்ல காட்டுறா. ஐசு, அது டிப்ரெஷன் டி. என்ன? அதான்டி டிப்ரெஷன். ஐசு, நான் என்னதான் டிப்ரெஷன்ல உன்னை திட்டிட்டு பண்ணாலும் சரியான நேரத்துல என்ன காப்பாத்தின பத்தியா? அங்கதாண்டி நீ நிக்கிற. என்னடி ஐசுக்கே ஐஸ் வைக்கிற? ஆமாண்டி,
இன்னைக்கு நீ எனக்கு பண்ண ஹெல்ப்பை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அடிச்சி லூசே, என்னன்னு தெளிவா தான் சொல்லி தொலையேன். அதாண்டி காலையில குட்டி மாமாக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்ல, அதை பத்தி தான். நான் பண்ண மெசேஜுக்கு ஒன்னு கூட ரிப்ளை பண்ணல தெரியுமா? அந்த கோவத்துல தான் நான் ஏதோ அவருக்கு திரும்ப மெசேஜ் பண்ணி விட்டுட்டேன். ஆனா கிளாஸ்ல போய் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்ம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம், குட்டி மாமா என்ன நினைக்க போறாரோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நான் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கல. குட்டி மாமா அந்த மெசேஜை பார்க்கவே இல்லை. இதுக்கெல்லாம் நீ தாண்டி காரணம். ரொம்ப தேங்க்ஸ் டி. ஏய் என்ன பண்ற? ஐசு சாரிடி, ஏதோ குழப்பத்துல உங்ககிட்ட கோவப்பட்டுட்டேன். உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் நான் எதுக்கு அப்படி பண்ண எனக்கே தெரியல. சாரிடி. அடச்சி, இன்னும் எத்தனை தடவை சாரி சொல்லுவேன்? நான் உன் மேல கோவப்பட்டாலும் நீ எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்க. ரொம்ப தேங்க்ஸ் ஐசு. ஐயோ இப்ப சாரி போய் தேங்க்ஸ் வந்துச்சா? போதும் விடுடி. அம்மா, நான் மெசேஜ் டெலீட் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, அது அதான் சொன்னல, ஏதோ அவசரத்துல அனுப்பிட்டேன். ஆனா கிளாஸ்ல போய் ரொம்ப ஃபீல் பண்ணேன். குட்டி மாமா அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு என் மேல கோவப்படுவாரு, நான் பயந்துகிட்டே இருந்தேன். அதையே யோசிச்சு கிளாஸை கவனிக்க முடியல, ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண முடியல, மத்தியானம் சாப்பிட கூட முடியல. நான் பண்ண மிஸ்டேக்க நான் தானே சரி பண்ணணும். அதான் காலேஜ் ஹாஃப் டே லீவ் போட்டு குட்டி மாமா ஆஃபீஸ்க்கே போயிட்டேன். என்னடி சொல்ற? ஏன் இப்படி பண்ண? வேற எப்படி பண்றது? குட்டி மாமாவை சமாதானப்படுத்த எனக்கு வேற வழி தெரியல. அதான். அடி பாவி, அதுக்காக காலேஜ் ஹாஃப் டே லீவ் போட்டா போவ? இந்த அளவுக்கு தைரியம்லாம் எனக்கு இல்லப்பா. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் இன்னைக்கு தைரியமா ஆஃபீஸ் போனதால தான் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. சான்ஸா? என்னடி சொல்ற? ஆமாண்டி, குட்டி மாமாவை எனக்கு ரிப்ளை பண்ண வைக்க ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆமாண்டி, குட்டி மாமா பார்க்க தானே ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரியும் சிடுசிடுன்னு பேசுற மாதிரியும் தெரியுது. ஆனா உண்மையிலே அவரு ரொம்ப பாவண்டி. நான் ஆஃபீஸ் போய் அவர் முன்னாடி நின்னதும் அவர் முகமே மாறிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல அவருக்கு. அப்படி பயந்து போய் நின்னுட்டாரு. ரொம்ப தைரியசாலி தாண்டி நீ. நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. ஆல் த பெஸ்ட் ரத்தி. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இரு. கிறிஷ் உனக்கு ரிப்ளை பண்ண ஒத்துக்கிட்டாங்கன்னு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, அதை மட்டும் மறந்துடாத என்ன? ஓகே மை டியர் சிஸ்டர், இனிமே நீங்க சொல்றத நான் எப்பவுமே மீற மாட்டேன், சரியா? பிரபா, ஏ பிரபா, எங்க இருக்க? எங்க போன இவன்? ஏன் பிரபா இங்க தானே இருக்க? ஒரு குரல் கொடுத்தா என்ன உனக்கு? என்னடா ஓ மெத்த ஏற முடியாம ஏறி வர? இப்ப யார் உங்களை கஷ்டப்பட்டு ஏறி வர சொன்னது? ஏன்டா பிரபா சிடுசிடுன்னு பேசுற? அம்மா மேல இன்னும் கோவம் போல உனக்கு? கோவமா? உங்க மேல கோவப்பட நான் யாரு? பிரபா ஏ நில்லுடா. என்னம்மா, எதுக்கு இப்ப வந்து தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சாப்பிட தாண்டா கூப்பிட வந்தேன். சாப்பாடா? அதான் வயிறும் மனசு நிறைய மாதிரி நிறைய பண்ணிட்டீங்க, அதுவே போதும். இப்ப எதுக்குடா அதை பத்தி பேசுற? கேஸ வாபஸ் வாங்குறதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன உனக்கு? நல்லா சொன்னீங்களே காரணம். அவன் காலையில இருந்து இதுக்காக நாய போய் அலைவான், சாதாரணமா வந்து கேஸ வாபஸ் வாங்குறேன்றீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா நீங்க? இங்க பாரு பிரபா, உங்ககிட்டயும் அப்பா கிட்டயும் கேட்க கூடாதுன்னா ஒண்ணும் இல்ல. அதுக்கான கால நேரம் நம்ம கிட்ட இல்ல. அதனாலதான் நான் நேரடியா அங்கே கிளம்பி வந்துட்டேன். அப்படியா? காலையில நான் கூப்பிட்டதுக்கு லீலா விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன், அவளை தனியா விட்டுட்டு வர முடியாது அப்படி இப்படின்னு எதோ சொன்னீங்க. இப்ப மட்டும் அவளை எப்படி தனியா வீட்டுல விட்டு வந்தீங்க? பிரபா அப்ப இருந்த சூழ்நிலை வேற, அதனாலதான் நான் வரல. போங்கம்மா, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருப்பீங்க. எவ்வளவு நல்ல வாய்ப்பு தெரியுமா இது? குறைஞ்சது ஒரு 2-3 வருஷமாவது அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். அந்த ஆகாஷை நடத்திட்டு அவன் மேலேயும் ஒரு கேஸ் போட்டுருக்கலாம். எல்லாத்தையும் கட்டு விட்டுட்டீங்க. ஏய் உண்மையிலே சொல்லு, அந்த ஆகாஷ் ஒன்னு அடிச்சானா? அது வந்து அங்க நடந்ததெல்லாம் நானும் பார்த்து தாண்டா இருந்தேன். அவன் உன்னை ஒரு அடி கூட அடிக்கல. இப்ப இந்த விளக்கம் தேவையா? நம்ம ஸ்டேஷன்ல என்ன சொல்லியிருந்தாலும் நம்பிருப்பாங்க. எல்லாம் போச்சு. சரி விடுடா, அவங்க என்ன அப்படியே வந்துருவாங்களா? திரும்ப என்னைக்காவது அந்த ஆள் குடிச்சிட்டு வந்து சத்தம் போடுவான், அப்ப பாத்துக்கலாம் அவங்கள. ஆமா, கையில இருந்த வாய்ப்பை விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்தா பாத்துக்கலான்றீங்க. போங்கம்மா. பிரபா எல்லாம் லீலாவுக்காக தாண்டா. ஆமா, இதுக்கு எடுத்தாலும் அது ஒன்று சொல்லிடுங்க. புரியாம பேசாதடா. நாளைக்கு லீலாவை பொண்ணு பார்க்க வராங்க. அந்த நேரத்துல எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னு? சரி, எதையாவது பண்ணிட்டு போங்க. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒரு மாதிரியா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். நில்லுடா. என்னம்மா? ஏண்டா நாளைக்கு லீலாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்ற, அத பத்தி எதுவுமே கேட்காம நீ பாட்டு போற? பொண்ணு பார்க்க தானே வராங்க, அத பத்தி நான் என்ன கேட்கணும்? இதெல்லாம் நார்மலா நடக்கிறது தானே. இல்ல பிரபா, நாளைக்கு வரவங்க பொண்ணை மட்டும் பார்த்துட்டு போக போறது இல்ல. அப்படியா? வேற என்னமா? ஒரு கணக்கு ரொம்ப வருஷமா நமக்கே தெரியாம இங்க ஓடிட்டு இருக்கு. அத நான் நாளைக்கு முடிச்சு வச்சிடலான்னு இருக்கேன். கணக்கா? என்னமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நாளைக்கு அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கே எல்லாம் புரியும். அதனாலதான் சொல்றேன், நாளைக்கு நீ ஆபீஸ் லீவ் போட்டு வீட்லயே இரு என்ன? என்னமோ சொல்றீங்க. சரிம்மா.